अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्धा भूतं शिरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्री व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं सत्यव्रतं भास्करं वाराहं नारसिंहं அப்படின்னெல்லாம் பேர் கொண்டிருக்கிற அற்புத க்ஷேத்திரமான காஞ்சி க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியத்தை பார்த்து கொண்டு வரோம். இந்த பிரம்மாண்ட புராணத்தில் இருக்கிற விஷயமாக, அதாவது நைமிஷாரண்யத்தில் சில ரிஷிகளெல்லாம் ஒன்று கூடி அவர்களுக்குள்ளே பேசிக்கிற காலத்தில் இந்த காஞ்சியினுடைய வைபவம் சொல்லப்பட்டு, வசிஷ்டராலே காஞ்சியினுடைய வைபவம் சொல்லப்பட்டு, உடனே அந்த ரிஷிகளுக்கெல்லாம் ஒரு ஆவல் உண்டாகி இந்த காஞ்சியினுடைய வைபவத்தை தெரிஞ்சுக்கணும். வெறும் ஒரு வரியில் ஸ்மரண மாத்திரத்தால் மோட்சம் கொடுக்கறதுன்னு சொன்னால் போராது, இதுக்கு உண்டான வைபவங்களெல்லாம் அடையவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை கொண்டு அந்த வசிஷ்ட பகவானை கேட்க, அவர் சூத புராணிகரை காட்ட, அவர் அந்த சூத்த புராணிகர் சொல்கிறார், ஆமாம் இதே கேள்வியை அம்பரீஷன்ற ஒரு ராஜா முன்காலத்தில் நாரதரை கேட்டிருந்தார். அந்த நாரதருக்கு நாரதர் அம்பரீஷருக்கு என்ன பதில் சொன்னாரோ அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். அதில் சத்யவிரதம் அப்படின்னும் வாராகம் அப்படின்னும் பேர் வரத்துக்கு காரணத்தை சொல்ல ஆரம்பித்தார். நேற்றைய தினம் அந்த விஷயத்தை பார்க்க ஆரம்பித்தோம். அதில் எம்பெருமான் யஜ்ஞமூர்த்தியாக வராகனாக அவதரித்தார். எதனால் என்ன, பிரம்மா முதலான தேவதைகளுக்கெல்லாம் ஹிரண்யாட்சனாலே ஒரு தீங்கு உண்டாச்சு. அந்த ஹிரண்யாட்சன் அப்படின்றவன் பூமியை எடுத்துன்னு போய் பிரளய ஜலத்துக்குள்ளே வச்சுட்டான். பிரம்மாவுக்கு சிருஷ்டிக்கிறதுக்கு பூமி வேணும், பூமி இல்லாமல் எங்கே சிருஷ்டித்த பிரஜைகளெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லையே, ஆனபடியால் இந்த பூமி இல்லையே அவர் அப்படின்னு கவலைப்படுற காலத்தில் இந்த எம்பெருமானை குறித்து தியானம் பண்ண இந்த எம்பெருமான் யஜ்ஞ வராகனாக அவதரித்தார். அதாவது பாகவதத்துலேயும் விஷ்ணு புராணத்துலேயும் சொல்கிறதுண்டு, இந்த மூக்கு ரந்திரம் இருக்கிறது, இந்த மூக்கு வழியாக ஒரு கட்டை விரல் அளவுக்கு ஒரு பன்னிக்குட்டி பறந்ததான். அது என்னமா இப்படி பிறக்கிறது அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துட்டே இருக்கிறச்சு அப்படி பெருசாக வளர்ந்துடுத்து. மகாவராகா ஸ்புட்ட பத்மலோச்சனகான்னு அந்த எம்பெருமான் பெருங்கேளலார் அப்படின்னு சொல்கிறபடிக்கு அந்த எம்பெருமான் பெருசாக வளர்ந்துட்டான் அப்படின்னு சரித்திரம் காட்டப்படுறது. அந்த யஜ்ஞவராகனை பற்றி இங்கே சொல்கிறது, அந்த மாதிரி எம்பெருமான் ஆவிர்பவித்தான். சகதாச்சின் மகாராஜா சயுக்தேன சுரர்ஷிபிஹி யஜ்ஞமூர்த்தி பரம்பிரம்ம சத்யோ நாராயணோ ஹரிஹி பிரம்மணா சமனுத்யாதः சுரகாரியார்த்த சித்தகே ஹிரண்யாட்ச வதார்த்தாய பிராப்தோ யஜ்ஞவராகதாம். இந்த சுரகாரியம் பண்ணணும், தேவதைகளுடைய காரியம் பண்ணணும் அப்படின்றபடியாலே ஹிரண்யாட்சனை கொள்றதுக்காக யஜ்ஞவராகனாக அவதரித்தான் எம்பெருமான். ததः பிரவிஷ்ய பாத்தாளம் அர்வாக் அம்பசி சம்புலுதः க்ஷணேன சாபிதுத்ராவ தானவேந்திரம் அமர்ஷனஹா. பிறந்த உடனே என்ன பண்ணான்னா தலகுப்புற அப்படியே சமுத்திரத்துக்குள்ளே குதிச்சாராம் பெருமாள். குதித்து அங்கே போய் அந்த ராட்சசன் இருந்தானே, அதாவது இந்த ஹிரண்யாக்ஷன், அந்த ஹிரண்யாக்ஷனை துரத்துண்டு போனார். அதாவது தத்ர திருஷ்டுவா ஹிரண்யாக்ஷம் பூமிம் தத் கக்ஷகாமபி பூமிம் துண்டேன ஆக்ரிஷ்ய ஹத்வா குரோதேன தானவம். அங்கே ஹிரண்யாக்ஷனுடைய வசத்தில் இருந்த அந்த பூமி பிராட்டியை பார்த்து தன்னுடைய அந்த தம்ஷ்டிரம் அப்படின்னாக்கா அவனுடைய கோரை பல்கள் இருக்கிறதோ, இந்த வராகம் அப்படின்னாக்கா காட்டு பன்றி, அந்த காட்டு பன்றிக்கு இருக்கிற அந்த கோரை பல்கள் இருக்கிறதோ இல்லையோ, அந்த கோரை பற்களில் அந்த பூமியை இடந்தெடுத்து உடனே இந்த ஹிரண்யாக்ஷன் அப்படின்ற ராட்சசனை தான் சம்ஹாரம் பண்ணினார். தானவனை அவர் சம்ஹாரம் பண்ணினார். ஆஜகாமாத வேகேன தம்ஷ்ட்ரயோத்ருத்திய பூதலம் குரோடோத்ருத தர ஸ்ரீஷா சுஷுபே ஸ்தல சம்ஸ்திதா. அந்த வேகத்தில், அந்த அசுரனை கொன்ன வேகத்தில்
அந்த பூமியை எடுத்துண்டு திரும்பி ஸ்தலத்துக்கு வந்தார். அதாவது ஜலத்துக்குள்ளே இருந்த பூமியை எடுத்துண்டு தான் ஸ்தலத்துக்கு வந்தார். அந்த ஸ்தலத்துக்கு வந்த உடனே அவர் எப்படி இருந்தார்னா, யதாகரோத்ருத சத்ரோ நரோபாதி ஹரிஸ்ததா தத சமாஸ்வாசிய தராம் ஸ்தாபயாமாச பூர்வவத்து. அந்த பூமியை திரும்பி தான் இருந்த இடத்துல ஸ்தாபனம் பண்ணார் வராக பெருமாள். எப்படி இருந்தார், அந்த பூமியை பிடிச்சு அந்த வராகர் எப்படி இருந்தார் அப்படின்னாக்கா, இந்த மேலே ஒரு சத்திரத்தை பிடிச்ச ஒரு மனுஷனை போல அப்படி நின்று இருந்தாராம். அதை காட்டுறதுங்க. தத சமாஸ்வாசிய தராம் ஸ்தாபயாமாச பூர்வவத்து. அந்த பூமி பிராட்டிக்கு ஆஸ்வாசம் படுத்தி, கவலைப்படாதே இனிமே நாம் இருக்கோம் அப்படின்னு அவளை திரும்பியும் ஸ்தாபனம் பண்ணினார் தான் இருந்த இடத்துல. தத்ர ஸ்வதம்ஷ்ட்ரேன ஹரிஹி கிருத்வா விவரமஞ்சசா தேனைவத்து பிலேனோர்வியாக பாத்தாளாத் ஊர்துவமுத்பதன். இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சுதா, இது வரைக்கும் சொன்ன கதை எல்லாருக்கும் தெரிஞ்சுதா. இந்த பூமியை இடந்தெடுத்தார் எல்லாம் சொன்னது. அதுக்கப்புறம்தான் அங்கே விட்டு போன சில விஷயங்கள் எல்லாம் இங்கே சேர்த்து சொல்கிறார். என்ன விட்டு போச்சுன்னா, பாதாளத்தில் எங்கேயோ இருந்தால் அந்த ஹிரண்யாக்ஷன் எங்கேயோ பாதாளத்தில் இருந்தான். அந்த பாதாளத்துனா திரும்பி இந்த பூலோகத்துக்கு வரத்துக்கு வராகர் எந்த வழியில் வந்தார் அப்படின்னாக்கா, தன்னுடைய கோரை பற்களாலே இந்த பூமியை பிளந்துண்டு ஒரு தொலை உண்டாக்கி அந்த தொலைச்சுண்டு அதன் மூலமாக வெளியில் வந்தார். தேனைவத்து விலேனோவியாக பாத்தாளாத் ஊர்துவமுத்பதன். ஊர்துவமுத்பதஸ்ய வேகேன உத்கம்பிதாமகி உன்னதாபூத் பிலத்வாரே வல்மீக சதிருஷாக்கிருதி. அவர் அந்த கோரப்பொருளால் அப்படி தள்ளுண்டு இந்த பூமியை தள்ளுண்டு மேலே வந்த வேகத்தில் பூமியை கம்பிச்சு அதுவே மேலே எழுந்துடுத்து. அந்த பூமியை மலையை போல மேலே எழுந்துடுத்து ஒரு புத்து உண்டாச்சு. அந்த புத்துக்கு என்ன பேர், வல்மீகம்னா புத்து. அந்த புத்து உண்டாச்சு. தத்வை வராகவல்மீகம் அபூத் பர்வத சந்நிபம். அந்த புத்துக்கு பேர் வராகவல்மீகம், வராகப்புத்து அப்படின்னு பேர். இந்த வராகப்புத்து எங்கே சுவாமி இருக்கிறது இன்றைக்கும் பார்க்கலாம். எங்கே பார்க்கலாம்னா, தேவபெருமாள் சந்நிதிக்கு போனால் அந்த புத்து அங்கே இருக்கும். எங்கன்னா இந்த கருடாழ்வான் சந்நிதியை தாண்டி நரசிம்மரை சேவிக்க போகிறோம். நரசிம்மரை சேவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடது பக்கம் போனால், அதாவது இந்த கண்ணாடி அறை இருக்கிறது, இந்த கண்ணாடி அறை சுற்றி வந்தால் பக்கத்தில் அனந்தன் இருப்பார். அந்த அனந்தன் நேர எதிர்க்க ஒரு புத்து இருக்கும். அந்த புத்து பற்றி தான் பேசுறதுங்க. தத்வை வராகவல்மீகம் அபூத் பர்வத சந்நிபம் தத்தோ ரசாத்தலாத் பூமிம் உத்பத்தன் சூக்கராக்கிருதி பிலஸ்ய பார்ஷே வாயவ்யே லுலுண்ட தரணீதலே. இது எப்படி சொல்கிறீர் அப்படின்னாக்கா, அந்த புத்து அது இருக்கிற இடத்தையும் சொல்கிறார். பிலஸ்ய பார்ஷே வாயவ்யே, அந்த பிலம், இப்போ நரசிம்மர் உட்காந்துக்கிறதா பிலம் மேலே காட்ட போகிறார். அந்த நரசிம்மர் உட்காந்துருக்கிற இடத்துக்கு வாயவ்ய திக்கில் அந்த புத்து உண்டாச்சு அப்படின்னு காட்டுறார். லுலுண்ட தரணீதலே, அங்கே அப்படி நடமாடி வந்தார் வராக பெருமாள். ருடதஸ்தஸ்ய ரோமாணி தூம்னதஸ்ச முहुर्मुहुः फट्कुर्वतश्च तुण्डेन सटाः कम्पयतोद्भुजं पाताळोदक सिक्तस्य तस्याङ्गात् तोयबिन्दवः பதிதா யத்ர ராஜேந்திரா தத்ராபூத் பல்வலம் மகத். இந்த மாதிரி அவர் அந்த இடத்துல வாயவ்ய இடத்துல, அதாவது வடமேற்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த வடமேற்கு நார்த் வெஸ்ட் அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அந்த இடத்துல அதுக்கு தான் வாயவ்யம்னு பேர். அந்த வாயவ்யத்தில் அப்படியே நடந்து வர்ற காலத்தில் அவர் பாத்தாளத்திலும் மேலே வந்திருக்காரோ இல்லையோ, அவர் உடம்புல அத்தனை ஜலம் எல்லாம் அப்படி ஒட்டுன்றிருந்து, அந்த ஸ்வேத பிந்துகள் எல்லாம் ஒட்டுன்றிருந்து, அதெல்லாம் பாத்தாளோதக சிக்தஸ்யா தஸ்யாங்காத்தோய பிந்தவா. அந்த மாதிரி அந்த பாத்தாளத்தில் இருந்த ஜலம், அவருடைய வேர்வை, இதெல்லாமே அப்படி ஜலமாக இருக்கிறதோ இல்லையோ அதெல்லாம் ஒரு இடத்துல தேங்கித்தான். இப்போது யாரானோ குதிக்கிறா இந்த குளத்துலையோ இல்லை வேறு ஏதான ஜலத்துலையோ குதிக்கிறா நீஞ்சறதுக்குன்னுட்டு, மேலே வந்தால் எப்படி இருக்கும், ஜலம் அப்படியே சொட்டுன்னு இருக்குமோ இல்லையோ, அந்த மாதிரி தான் வந்திருக்கார் வராக பெருமாள். அப்போ அவர் திருமேனியில் சொட்டின ஜலங்களெல்லாம் என்னவா ஆச்சு அப்படின்னா அதுதான் காட்டுறாருங்க. பதிதாயத்திர ராஜேந்திரா தத்ராபூத் பல்வலம் மகத். அவர் திருமேனியில் ஜலம் எல்லாம் வந்ததோ இல்லையோ அதுவே பெரிய குளமாக நின்றுடுத்து. ஒன்றும் இல்லை, நாம் குதிச்சாலே மேலே வந்தால் அவ்வளோ ஜலம் தேங்கும். இந்த பெருமாள் வராக பெருமாள் இருக்காரு, எத்தனை பெருசாக இருந்தார் அந்த வராக பெருமாள் அப்படின்னாக்கா, மேருஹு கனகனாயத்தே அப்படின்றது அது புராணம். மேரு பர்வத்தம் இருக்கிறதே மொத்தம் பூமியை ஒரு சின்ன பிரதேசத்தில் தாங்கி நிற்கிறது மேரு பர்வத்தம். இத்தனை பெரிய பூமண்டலத்தை ஒரு மூலையில் தாங்கி நிற்கிற அந்த மேரு பர்வத்தத்தை வராக பெருமாள் எப்படி வச்சுட்டு இருந்தார் அப்படின்னாக்கா, தன்னுடைய தண்டையில் கால் தண்டை போட்டுக்கிறாள் இல்லையா, அதில் கணக்கணக்கான சத்தம் வரத்துக்கு அந்த தண்டைக்குள்ளே ஒரு மணியை போட்டிருப்பாளாம், இல்லை ஒரு கல் போட்டிருப்பா. அந்த கல் அடித்து 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 இந்த சத்தம் வரும். இந்த வராக பெருமாள் இருந்த அந்த திருமேனிக்கு தன்னுடைய கால் தண்டையில் சத்தம் வரத்துக்கு என்னத்தை போட்டிருந்தானா, மேரும் மலையை போட்டு வச்சுருந்தாராம்.
அப்போ எத்தனை பெரிய மேருமலை, அது கால் தண்டையில் ஒரு கல்லாக இருக்கிறதுன்னா தண்டை எத்தனை பெருசாக இருக்கணும், அந்த திருவடி எத்தனை பெருசாக இருக்கணும். திருவடி அப்படின்னா பெருமாள் எப்படி இருக்கணும், அதுக்கு தான் மகாவராகா பெருங்கேளலார் அப்படின்றார் ஆழ்வார். அந்த மாதிரி அத்தனை பெருசாக வந்தாரோ இல்லையா பெருமாள், அவருடைய திருமேனியில் கொட்டின ஜலம்னா எப்படி இருக்கும், அது ஒரு குளமாக நின்றுடுத்து. அந்த குளம் தான் காட்டுறது பல்வலம் மகதே ச பங்கம் அபவத்தோயம் வராகாங்க சமுத்பவம் வராக தீர்த்தம் ஆக்கியாத்தம் சர்வபாப பிரணாசனம். அதுவே ஒரு பெரிய குளமாக நின்றுடுத்து, அந்த குட்டையை நின்றுடுத்து. அந்த குளமாக நின்று அந்த தீர்த்தத்துக்கு வராக தீர்த்தம்னு பேராச்சு. ஏன்னா வராக பெருமாளுடைய திருமேனியில் வந்த தீர்த்தம் இல்லையோ, ஆனுபடியால் வராக தீர்த்தம்னு பேராச்சு. அந்த வராக தீர்த்தத்தில் நீராடின யாருக்கா இருந்தாலும் எல்லா பாவங்களையும் தொலையும் அப்படின்ற மகத்துவம் உண்டாச்சு. யதனந்த சரோநாம க்யாத்தம் லோகே சுபாவனம் அனந்தாக்கியன நாகேன ஹரிம் அர்ச்சயதா ஹ்ரதே உஷிதம் தத்ர தேனைவ காரணேன ததாஹ்வயம். இந்த வராக தீர்த்தம் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா வேற எங்கே தேட வேண்டாம். இன்னைக்கு பெருசாக வரதராஜ பெருமாள் கோவில் உள்ள நுழைஞ்சா இடது பக்கம் அனந்த சரஸ்ன்னு பெரிய ஒரு குளம் இருக்குது பாருங்க, கோவில் குளம். அதுக்கு தான் வராக தீர்த்தம்னு பேர். அந்த தீர்த்தத்தை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அனந்த சரஸ்ன்னு ஏன் பேராச்சுன்னா, அனந்தன்னு பாம்புகளுக்கு அரசன், அதாவது ஆதிசேஷன். அவர் அந்த தீர்த்தம் பக்கத்தில் இருந்துட்டு தான் அந்த பெருமாளுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணார். பெருமாளுக்கெல்லாம் நித்திய கைங்கரியம் திருவாராதனங்களை எல்லாம் பண்ணார். அங்கேயே இருந்துட்டு அந்த கைங்கரியங்கள் பண்ணா அப்படின்றபடியாலே அதுக்கு அனந்த சரஸ்ன்னே பேர். இன்றைக்கும் அந்த அனந்தாழ்வான் அங்கே சேவிச்சுக்கலாம். கோவிலில் நான் சொன்னேன் அந்த புத்தூர் இருக்கிறதுன்னு, அங்கே பக்கத்தில் அனந்தாழ்வான் சந்நிதி இருக்கும். அந்த அனந்தாழ்வான் சந்நிதி அங்கே ஆதிசேஷன் அங்கேயே சேவை சாதிக்கிறார். அனந்தாக்கியன நாகேன ஹரிம் அர்ச்சயதா ஹ்ரதே உஷிதம் தத்ர தேனைவ காரணேன ததாஹ்வயம் ததோதரா சமுத்வீக்ஷ்ய ஹரிம் சந்துஷ்டமானசா ஆத்மானம் அசுராக்ராந்தாம் உத்தர்த்தும் கிட்டிரூபிணம் சுத்தஸ்பட்டிக சங்காஷம் சங்கச்சக்கர கதாதரம் பூத்வா ஸ்வரூபிணி தேவி ஸ்னிக்த வைடூரிய சன்னிபா பிரணம்ய தேவம் ஈசானம் பத்தாஞ்சலி புட்டா ததா துஷ்டாவானந்த சரசா தீரம் பశ్చిமமாஸ்ரிதா. இந்த மாதிரி எம்பெருமான் அப்படி நிற்கிறச்சே இந்த தரணி தேவி, அதாவது பூமி தேவி இருக்கிறாள் இல்லையோ, ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு. என்னுடைய கணவன் என்னை ரட்சிச்சுட்டார் அப்படின்ற ஒரு சந்தோஷம். அங்கே சொல்கிற தத்தோதரா சமுத்வீக்ஷ ஹரிம் சந்துஷ்ட மானசா, அந்த எம்பெருமானை பார்த்து பெரிய ஹர்ஷத்தோட ஆத்மானம் அசுராக்ராந்தம் உத்தர்த்தும் கிட்டிரூபிணம், இந்த அசுரன் தன்னை நலியற காலத்தில் ஒரு வராகம் பன்றி வேஷத்தில் தன்னை ரட்சிச்சான் அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷம். ஆழ்வார் இந்த விஷயத்தை ரொம்ப அற்புதமாக அனுபவிக்கிறார். என்னன்னா, பாசி தூர்த்து கிடந்த பார்மகற்கு அந்த மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியாய் அப்படின்னு ஆழ்வார், அதாவது ஆண்டாள் பாசுரம். பாசி தூர்த்து கிடந்தா இந்த பார்மகள்னா பூமி பிராட்டி ஜலத்துக்குள்ளேயே இருந்தால் என்ன பிடிக்கும், பாசி கட்டி நின்றுடும் இல்லையோ, அந்த மாதிரி பாசி தூர்த்து கிடந்தா இந்த பார்மகள் இவளை உத்தரணம் பண்ணணும் அப்படியாலே பெருமாள் எப்படி வந்தான்னா வராகனா வந்தா. மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றின்றார். ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறான் ஆண்டாள். மானமிலா பன்றின்னா என்ன, உபமானமில்லா பன்றி அபிமானமில்லா பன்றின்னு ரெண்டு விதமாக வியாக்கியானம் பண்ணா. அதில் அபிமானமில்லா பன்றின்னா என்ன அர்த்தம், அபிமானம்னா ஒரு கர்வம், நான் அப்படின்ற கர்வம், அது இல்லவே இல்லையா பெருமாளுக்கு. பன்றியா வந்தான்னா மற்ற பன்னிக்குட்டிகளெல்லாம் இதன் மேலே பிறண்டு ஓ நம்ம பன்னிக்குள்ளே வந்துண்ணா அப்படின்னு விளையாடுறது, அந்தளவுக்கு மானமில்லா பன்றியா வந்துட்டார். அது மட்டும் இல்லை, மாசுடம்பில் நீர்வாரா, அழுக்குடம்பு, அந்த உடம்பை பார்க்குறச்சேவே பண்ணி ஒரு சேத்துல உட்காந்துருக்கோம், அது வெளியில் வரச்சே அந்த சேறு ஜலம் சொட்ட வெளியில் வரச்சவே நமக்கு பார்க்குறச்சே ஐயோ அப்படின்னு இருக்கும், அந்த அழுக்கோடு வரும். அது அந்த மாதிரி அழுக்கு ஜலம் சொட்ட வந்தாராம் பெருமாள். உடனே நம்ம ஆச்சாரியர்கள் கேட்டாங்க, அப்படியே வரணும் எல்லா அலங்காரங்களோட, அதாவது கிரீட்ட முக்குட்ட சூடாவதம்சான் எல்லா திருவாபரணங்களை சாத்துண்டு, சங்கச்சக்கர கதாதி எல்லா ஆயுதங்களை சாத்துண்டு, பீதாம்பரதாரியாக பிரஜ்வலமான அந்த திருமேனியோட அப்படி வரலாகாதார்னா, இல்லை மனைவி எப்படி இருக்கான் பாருங்கன்னா, மனைவி எப்படி இருக்கா, பாசி தூர்த்து இருக்கா. இந்த பாசி கிடந்த பாசியோடு இருக்கிற இந்த பூமி பிராட்டியை எடுக்கிறதுக்கு பெருமாள் எல்லா அலங்காரம் கூட வந்தா பிராட்டிக்கு என்ன தோணும் பாத்தியா, நான் இப்படி இருக்கட்டும்னே காத்துட்டு இருந்தா போல இருக்கிறது இவன், அதனாலேயே எல்லா அலங்காரங்களும் பண்ணு வந்திருக்கான். நான் இப்படி இருந்தா இவன் எப்படி இருந்திருக்கணும், ஐயோ என்னுடைய மனைவி இப்படி இருக்காளே பாழா போயிடுத்தேன் அப்படின்னு அவனும் எல்லாம் அவன் சாப்பாடை விட்டு தூக்கத்தை விட்டு எல்லாம் அழுக்கு வஸ்திரங்களை உடுத்துண்டு இப்படின்னா இருக்கணும். ஆனால் இவன் இப்படி இல்லையே அப்படின்னு அவள் தோணி போயிடுமா. ஆனபடி அப்படி இல்லை, இவன் பரம ரசிக்கணும் இல்லையா பெருமாள். ஆனபடியாலே பாசி தூர்த்து கிடந்த பார்மகற்கு மாசுடம்பில் நீர்வாரா வந்துட்டார் பெருமாள்.
அந்த மாதிரியா இருக்கிற அந்த வராகரை பார்த்து பெரிய ஆனந்தம் பூமி பிராட்டிக்கு. அவள் சொல்றா, சுத்த ஸ்பட்டிக சங்காசம் செங்கச்சக்கர கதாதரம் பூத்வா ஸ்வரூபிணி தேவி ஸ்னிக்த வைடூரிய சந்நிபா பிரணம்ய தேவம் ஈசானம் பத்தாஞ்சலி புட்டாததா. உடனே அவ தன்னுடைய நிஜ ரூபத்தை எடுக்கிறச்சே அவனுக்கு அஞ்சலி முத்திரையை பண்ணி தான் பிரார்த்திக்கிறா. துஷ்டாவானந்த சரசஸ்தீரம் பশ্চিಮ வாஷிதா. அந்த அனந்த சரசினுடைய மேற்கு பக்கத்தில் நின்று அவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தாள். நமோனந்தாய சாந்தாய கருணாமிருத சிந்தவே சுரேஷாய சுதம்ஷ்ட்ராய நம சூகரமூர்த்தகே. அனந்தனானந்த எம்பெருமானுக்கு, சாந்தனானவனுக்கு, கருணையே வடிவெடுத்த கருணை கடலான அந்த எம்பெருமானுக்கு, தேவதைகளுக்கெல்லாம் ஈஸ்வர, அதாவது தேவதைகளுக்கெல்லாம் அதிபனானவனுக்கு, நல்ல கோரைப்பற்களோட கூடினவனுக்கு, வராக ரூபத்தில் அதாவது பன்றி ரூபத்தில் வந்தவனுக்கு நமஸ்காரங்கள். சத்யவிரதம் சத்யயோனிம் சத்யாத்மகம் அறிந்தவம் சத்யோத்தரண கர்த்தாரம் துவாம் பிரபத்யே ஜனார்தனம். இங்கே தான் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுற அந்த வராக பெருமாளுக்கு பேர் சத்யவிரதன் அப்படின்னு பேர். அந்த வராகனுக்கு சத்யவிரதன் பேர். ஏன்னா தான் கை கொண்ட காரியம் உண்மையில சரியாக பண்ணி முடிச்சிருக்காரோ இல்லையோ, அது மட்டும் இல்லை தன்னை வந்து அண்டினவர்களுக்கும் காரியங்களை பூர்த்தி பண்ணி கொடுக்குறாரோ இல்லையோ, ஆனபடியால் அவருக்கு என்ன பேர்? சத்யவிரதன்னே பேர். அந்த சத்யவிரதனான அந்த எம்பெருமானுடைய பேரில் இருக்கிறது தான் சத்யவிரத க்ஷேத்திரம். அதுதான் மேலே காட்ட போகிறார். சத்யவிரதம் சத்யயோனிம் சத்யாத்மகம் அறிந்தவம் சத்யோத்தரண கர்த்தாரம் துவாம் பிரபத்யே ஜனார்தனம் நிஷ்பிஷ்டகாத்ராம் அசுரேந்திர பீடனாத் அனன்யநாதாம் அபயைஷிணீமிஹ குருஷ்வமாம் பங்கஜநாப பார்ஸ்வகாம் அஹீந்திர தல்பே சயனோ யதாரமாம். எம்பெருமானே, நீ இந்த ஆதிசேஷ படுக்கையில் சயனிச்சிருக்கிறச்சே பெரிய பிராட்டியார் மகாலட்சுமி தாயார் எப்படி உனக்கு திருவடியில் உட்காந்து காரியம், அதாவது கைங்கரியங்கள் பண்ணுறாளோ, அதாவது திருவடி பிடிச்சு எப்படி கைங்கரியம் பண்ணுறாளோ, உனக்கு வியசனங்கள் எல்லாம் வீசி எப்படி கைங்கரியங்கள் பண்ணுறாளோ, அந்த மாதிரி என்னையும் நீ கைங்கரியத்தில் கொள்ளணும், நீ பக்கத்திலே இருந்துட்டு எனக்கு கைங்கரியத்தை கொள்ளணும் அப்படின்னு பூமி பிராட்டி பிரார்த்திக்கிறார். இதிஸ்துதஸ் தத்ர தயா ஹரிஸ்தாம் ஆலிங்கிய தோர்பியாம் இமமர்ஷ பாணினா. இப்படி சொன்ன உடனே பெருமாளுக்கு பகு ஆனந்தம். தன்னுடைய மடியிலே ஏற்றி உட்காத்துண்டார். இன்றைக்கும் அங்கே போய் சேவிங்கோ, ரொம்ப அழகாக இருப்பார் வராக பெருமாள். சேவிக்காதவா கட்டாயமாக சேவிங்கோ. அனந்த சரஸுக்கு பிரதட்சணமாக வரணும். அங்கே வரச்ச மேற்கு பக்கத்தில் வராக பெருமாள் எழுதிருப்பார். முதல்ல கண்ணன், அதுக்கப்புறம் வராகர், அப்படி சுற்றி வந்தால் ரங்கநாதர். எல்லாரும் நன்னா சேவை ஆகும். உள்ளே போய் சேவிக்க முடியாது, வெளியிலன்னா நன்னா சேவிக்கலாம், நன்னா வெளிச்சமாக சேவை ஆகும். அந்த இடத்துல போய் வராகரை சேவிக்கணும். அவர் பற்றி தான் இதெல்லாம் காட்டுறார். இது சுதஸ்தத்திர தயா ஹரிஸ்தாம் ஆலிங்க தோர்பியாம் விமர்ச பாணினா. தன்னுடைய கையாலே அவளை ஆலிங்கனம் பண்ணி தன்னுடைய அந்த அடியெல்லாம் வருடி கொடுக்குறான். ஆரோப்பியச்சாங்கம் பரிசாந்த்வயன் முகு புரோவாச்ச வாக்கியம் பரிகிருஷ்ட சேத்தனா. தன்னுடைய மடியில் உட்காத்துண்டு அவளுக்கு ஆஸ்வாசம் படுத்தி ரொம்ப நன்னா அவளுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறான். என் மடியில் இருக்க, இனிமேல் உனக்கு எந்த பயமும் இல்லை, எதுக்காக இத்தனை கஷ்டப்படுறேன், யோசனையே இல்லையே, என் மடிக்கு வந்தாச்சு, இனி யாரும் என்னை தொடவும் மாட்டான், உன்கிட்ட வரவும் மாட்டா அப்படின்னு அவளுக்கு ரொம்ப ஆஸ்வாசம் படுத்தின உடனே பிரமுஞ்ச பீத்திம் தனுஜேந்திர சம்பவாம் உபஸ்திதோஹம் தவ பாலனாய ஸ்வஸ்தாச்ச பத்ரேத் பவ விஜ்வராச்சதே புனப்பிரியம் கிங்கர வாண்யஹம் வதா அப்படின்றா. இனி அந்த அந்த ராட்சசன் ஹிரண்யாட்சனுடைய பயத்தை விட்டுடு, இனி என்னுடைய மடி நீ சேர்ந்தாச்சு, இனி உனக்கு எந்த பயமும் கிடையாது, உன்னை காப்பாற்றுறதுக்குன்னே இதெல்லாம் நமக்காக சொன்ன மாதிரி இருக்கும். பெருமாள் நமக்காகவே சொன்ன மாதிரி இருக்கும். உன்னை காப்பாற்றுறதுக்கு என்ன நான் வந்திருக்கேன், இனி எந்த பயத்தையும் நீ கொள்ள வேண்டாம், எல்லா பயத்தையும் விட்டுடு, இனிமேல் இவனுக்கு என்ன பண்ணணும் அதை சொல்லு, உனக்கு ஆனந்தம் வர்ற மாதிரி இனிமேல் என்ன பண்ணணும் அதை சொல்லு அப்படின்னு உடனே இத்யம்புஜாட்சஸ்ய வச்சோ நிஷம்ய தத் வராக ரூபஸ்ய வசுந்தரா ததா யதப்ரவீத் ராஜவர பிரவீமிதே ததத்புதம் வாக்கியம் அனன்யதீஸ்ருணு. நாரதர் சொல்கிறார். அந்த வார்த்தையை கேட்டு அந்த பூமி பிராட்டி என்ன சொன்னா தெரியுமா? அம்பரீஷா, நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ, ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்றார். அங்கே பூமி தேவி சொல்கிறார். தேவதேவ ஜெகநாத த்வயாஹம் சம்யபுத்ருதா ஹத்வாதான ராஜந்தம் உன்மத்தம் தேவகண்டகம். எம்பெருமானே, வராக பெருமாளே, அந்த தேவகண்டகன், அதாவது தேவர்களுக்கெல்லாம் விக்னங்களை உண்டு பண்ணக்கூடிய அந்த ஹிரண்யாட்சனை தேவரீர் கொன்னு என்னை உத்தரணம் பண்ணீர், ரொம்ப சந்தோஷம். பயம் அந்நச்சமே தேவ வர்த்ததே தத் வியபோகயா. எனக்கு இன்னொரு பயம் இருக்கிறது, அதையும் போக்கிட, அந்த பயத்தை போக்கிடுன்னா. என்ன பயம்னா மேலே தான் சொல்கிறார். இதோ தட்சிண திக்பாகே தேசே துவாதசயோஜனே வசத்தியத்ரிணி பாகோரா ராட்சசீ காமரூபிணி. இந்த இடத்தின், அதாவது இந்த காஞ்சி க்ஷேத்திரத்தின்னா தட்சிணத்துக்கு தெற்கே ஒரு 12 யோஜனை அப்படின்னா கிட்டத்தட்ட 150 மைல், 150 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிற அந்த இடத்துல தட்சிண திக்பாகே தேசே துவாதச யோஜனே வசத் அத்ரிபாகோரா ராட்சசி காமரூபிணி. இன்னொரு ராட்சசி இருக்கா,
அவள் பார்க்கறதுக்கே பெரிய மலை போரே இருக்கா. அவளை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கிறது. பயதா சர்வஜந்து நாம் ஜில்லிகா நாமதா. அவளுக்கு ஜில்லிகான்னு பேர். அந்த ஜில்லிகை இருக்கிற ராட்சசி, அந்த ராட்சசி இருக்கிற தேசம் அந்த இடத்துல இருக்கிறது. அவளை பார்த்தாலே எல்லாருக்கும் பயம், எனக்கும் ரொம்ப பயம். ஏன் அப்படின்னாக்கா, சாத்து சங்கரமாராத்திய சம்ருத்தா சலசன்னிபா பாப்பா லப்தவரா தஸ்மாத் சங்கராத்து மகாத்மனः பக்ஷயந்தி நரான் சர்வான் சர்வாஞ்ச மிருகபக்ஷினः. அவள் சிவனை குறித்து பெரிய தபஸை பண்ணி பெரிய வரங்கள் சக்தி எல்லாத்தையும் பெத்துட்டா. பெத்த மாத்திரத்தில் என்ன நடந்ததுன்னா, மனுஷா மிருகங்கள் பட்சிகள் என்ன கைக்கு கிடைக்கிறதோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சாப்பிட்றான். யாரும் அந்த 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 காட்டுக்குள்ளே போகிறதுக்கே ரொம்ப பயப்படுறா. உள்ளே போனால் அதாவது உயிரோட வெளியில் வரோமான்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த மாதிரியாக இருக்கா அந்த ராட்சசி. தத்வனம் நவிஷந்தேவ ஜில்லிகா பயகம்பிதாக. ஆனபடியால் இந்த காட்டு உள்ளே நுழையிறதுக்கே எல்லாரும் பயப்படுறா. அந்த தேசத்தை தாண்டி எங்கேனா போகணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. ஆனபடியாலே ஜில்லிகா வனமித்யேவ தத்வதந்தி ச தாபசாக தஸ்யாஷ்ட தேகபாரேண நிம்னாஹம் அபவம் ஹரே. அந்த ரிஷிகளெல்லாம் அதுக்கு ஜில்லிகா வனம்னே பேர் வச்சுட்டா. அவள் இருக்கிற வனம் அப்படி ஆனபடியால் அந்த காட்டுக்கு ஜில்லிகா வனம்னே பேர் வச்சுட்டா. அந்த ஜில்லிக்கை இருக்கிறாளே ரொம்ப மலையை போல இருக்கான்னு சொன்னேனே, ரொம்ப பெரியவளாக இருக்கிறா. அவள் தேகபாரம் ரொம்ப ஜாஸ்தி, அவளுடைய இடை ரொம்ப ஜாஸ்தியாம். ஆனபடியால் என்னாச்சுன்னா பூமி சொல்கிறா, என்னால் தாங்க முடியலப்பா, அவள் என் மேலே ஏறி நிற்கிறச்சே, எனக்கு அவளுடைய பாரம் தாங்க முடியலை, அவளை நிரசனம் பண்ணு அப்படின்னு காட்டுறா. தாம் ஹத்வா ராட்சசியும் கோராம் மாம் உத்தத்தும் இஹாஹரசி. ஒரு ஹிரண்யாட்சனை எப்படி கொன்னையோ அந்த மாதிரி இந்த ஜில்லிக்கையும் கொன்று என்னுடைய பாரத்தை நீக்கு, இந்த பூபாரத்தை நீக்கு அப்படின்னு உடனே ஏவ முக்தஸ்து தேவேஷா தரண்யா குரோடரூபதிருக்கு க்ஷேத்ராத் சத்யவிரதாத் தஸ்மாத் உத்பபாத நபோஹரிஹி. இப்படி சொன்ன உடனே இதோ பார் சடக்கென அந்த காரியத்தை பண்ணுறேன்னார். அப்படியே குதிச்சார். இங்கே என்ன அங்கே போகிறதுக்கு எங்கே நடந்தெல்லாம் போனார், ஓடி போனார், வண்டியில் போனார் கிடையாது. இங்கன்னா குதிச்சார், அங்கே போய் இறங்கினார். அந்த மாதிரி உத்பபாத்த அப்படின்னு காட்டுறது. நபோஹரிஹி தட்சிணாம் திசம் உத்வீக்ஷ எத்திர சா பூத்து ராட்சசி திருஷ்ட்வா தாம் ராட்சசீம் தத்ர பிரவருத்தாம் அகசன்னிபாம். அந்த இடத்துல ஜில்லிகா அப்படின்ற பெரிய மலை போல இருக்கிற ராட்சசியை பார்த்தார் பெருமாள். பார்த்து क्रोडेन झटरं भित्वा प्रविवेशोदरं किटिः अंत्राणि तस्या निष्कृष्य प्राप तद्धरणीं पुनः. அந்த குரோடம் அப்படின்னா அவள் கோரைப்பல் இருக்கிற இல்லையோ, அந்த கோரைப்பல்லாலே அப்படி குத்தி அவளுடைய வயிறை குத்தி அவளுக்கு பிராண வியோகம் உண்டாக்கினார். அதாவது அவளுடைய வயிற்றுக்குள்ளேயே நுழைஞ்சு வெளியில் வந்துட்டார். அப்போ அவளுடைய தேவம் சித்திரமாக போடுத்து. ஆந்திராணி தஸ்யா நிஷ்கிருஷ்ய பிராப தரணீம் புனः சா பபாத ஹதா பூமௌ பிரவருத்தா சலசன்னிபா. அத்தானா பெரிய மலை போல இருந்தவள் அப்படியே தொப்புன்னு விழுந்து போறா. பிராணம் போயிடுத்து அப்படியே விழுந்து போறா. விழுந்தா அதுவே பெரிய மலையாட்டம் இருக்கு. அவள் உடம்பு அவ்வளோ பெரிய மலையாட்டம் இருக்கிறது. அயத்ரா அச்சல சன்னிபா ராஜன்னு பிரவருத்தா நிகதாபவத் தத்ர விருத்தாச்சலாக்ஷோபூத் பிரதேசா புருஷர்ஷபா. இப்போதான் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். அந்த மலையை போல பெரிய உடம்போட விழுந்துட்டாலையோ அதுவே பெரிய மலையாக போச்சு. அந்த மலைக்கு என்ன பேர்னா, இன்னைக்கு விருதாச்சலம்னு ஒரு ஊரை சொல்கிற பாருங்க, அதுக்கு தான் விருத்தாச்சலம்னு இங்கே காட்டுறா. அந்த விருத்தாச்சலம் இப்போ மேப்பு போட்டு பாருங்க, சரியாக 150 கிலோமீட்டர் இருக்குங்க. அந்த அதே இடம் தான் ஜில்லிகாவனம் அப்படின்னு சொல்கிறது. அந்த விருத்தாச்சலம்ன்ற பிரதேசம் உண்டாடுத்தங்க. ஹத்வாத்து ஜில்லிகாம் தத்ர ராட்சசியும் கோர ரூபிணி. அந்த விருத்தாச்சலம் என்னன்னா அந்த அதாவது பிரவருத்தா ரொம்ப பெரியவளான அந்த ஜில்லிகை அப்படின்னு ராட்சசியை கொன்ன இடம், அதுக்கு தான் விருத்தாச்சலம்னு பேர். விஜசார வனே தஸ்மின் கஞ்சித் காலம் அறிந்தமா. அந்த கொன்னதோட நிக்கல்ல பெருமாள், கொஞ்ச நாள் அங்கே அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்படி சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தாரா பெருமாள். ஏன் அப்படின்னாக்கா, ஜில்லிகா அப்படின்ற ராட்சசங்க இருக்கிற வரைக்கும் யாருமே இங்கே உள்ள நுழையலை, எதுவுமே நல்ல காரியங்கள் நடக்கல, யாகங்கள் நடக்கல, ஒன்றுமே நடக்காதபடியாலே அங்கே லக்ஷ்மீகரத்துவம் போயிடுது. எல்லாம் தாரித்திரம் வந்து போச்சு அந்த காட்டுக்கு. அதை காட்டுறார். ஸ்ரீயா விஹீனம் பயதம் ராட்சஸ்யோத்சாதித்தம் புரா ஸ்ரீயா முஷ்டம் அபூத்யஸ்மாத் காரணம் ஜில்லிகாஸ்ரிதம். அப்போ அந்த ஜில்லிகை அப்படின்ற அந்த ராட்சசி நடந்த அந்த காடு இருக்கிறதே, அது ஸ்ரீயா முஷ்டம், அதாவது ஸ்ரீ விஹீனமாக இருந்து, லக்ஷ்மி விஹீனமாக இருந்து, லக்ஷ்மி இல்லாமல் இருந்தா. ஆனபடியால் இந்த இடத்துக்கே என்ன பேர்னா ஸ்ரீமுஷ்டம்னு பேர் வச்சுட்டா. இன்னைக்கு நம்ம சேவிக்கிற ஸ்ரீமுஷ்ணம் அங்கே பக்கத்தில் இருக்கும். அந்த ஸ்ரீமுஷ்டம்னு பேர் வச்சுட்டா. இன்னைக்கு அதை ஸ்ரீ சம்பந்தத்தோட கூட்டணும் அப்படின்றபடியாலே பெருமாளுங்க சுற்றி சுற்றி வந்தாரா. ஸ்ரீயாமுஷ்டம் அபூத்யஸ்மாத் காரணம் ஜில்லிகாஸ்ரிதம் தஸ்மா ஸ்ரீமுஷ்டம் ஆக்கியாத்தம் புண்ணியதம் ஜில்லிகாவனம். அந்த இடத்துல இந்த பெருமாள் சுற்றி சுற்றி வந்தபடியாலே அதுவே புண்ணிய
வனமாக போயிடுத்து, அதுவே புண்ணிய க்ஷேத்திரமாக போயிடுத்து. இன்னைக்கு ஸ்ரீமுஷ்ணம்ன்றது ரொம்ப பெரிய அபிமான ஸ்தலமாக இருக்கிறது. அங்கே ஸ்வேதவராக பெருமாள் அங்கே எழுந்தருளி இருக்கிறார். அதை காட்டுறதுங்க. கிட்டிஸ் தத்ராவசத்ராஜன்னு ஜில்லிகாட்சிய வனேத்ததா. அந்த வராகர் அங்கேயே நிலைத்தார், அங்கேயே நிலைச்சார். அதுதான் இன்னைக்கு அந்த திருமேனி தான் ஸ்வேதவராகமாக இன்னைக்கு சேவிச்சுக்கிறோம். போனால் ரொம்ப அழகான ஒரு சின்ன திருமேனி அப்படின்னு காட்டுறார். அந்த ஸ்வேதவராகர் இந்த சங்க சக்கரங்களை பிடிச்சி இடுப்பில் கையை பிடிச்சிருந்து அப்படி மகத்தை திருப்பிண்டு அப்படி நிற்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக நிற்கிறார் வராக பெருமாள். அந்த ஜில்லிகாவனம்னு அந்த ஸ்ரீமுஷ்ணம் சுற்றி இருக்கிற காட்டுக்கு பேர். அந்த ஜில்லிகாவனத்தில் பெருமாள் நிலைச்சார். அதை காட்டுறதுங்க. சத்யவிரதேபி க்ஷேத்ரே தரண்யா சகிதோ வசதி. ஒரு ரூபத்தை கொண்டு ஸ்ரீமுஷ்ணத்தில் அங்கே நிலைச்சார், இன்னொரு ரூபத்தை கொண்டு பூமியை தன்னுடைய மடியில் ஏழை பண்ணி கொண்டு இங்கேயும் சத்யவிரத க்ஷேத்திரத்திலையும் நிலைச்சார். ஆக 2 க்ஷேத்திரத்தையும் வராக க்ஷேத்திரமாக ஆக்கினார். அதை காட்டுறதுங்க. சத்யோ விஷ்ணுர் யக்ஞமூர்த்திர் வராக தேனேயம் பூ சம்ருதா யத்ர தஸ்மாத் ஆசீத்ராஜன் தத்தி சத்யவிரதாக்கியம் வாராகம் சா உஷிதம் யத்ர தேன. எப்போ சத்யவிரதனான எம்பெருமான் இந்த இடத்துல தான் நிலைச்சானோ இதுக்கு சத்யவிரத க்ஷேத்திரம்னு பேராயித்து. அதே அந்த பெருமாளுக்கு வராகன் அப்படின்னு பேர் இருக்கிறபடியாலே இதுக்கு வராக க்ஷேத்திரம் அப்படின்னு பேராடுத்து. ஆகப்படியாலே இந்த காஞ்சி க்ஷேத்திரத்துக்கு சத்யவிரத க்ஷேத்திரம் வராக க்ஷேத்திரம் அப்படின்றதுக்கு இதுதான் காரணம். இன்னைக்கு அந்த வராகரை சேவித்து கொள்ளலாம் அப்படின்னு இந்த நாரதர் சொல்லவே அம்பரீஷன் அதெல்லாம் கேட்டார். இது வராகன், அதாவது வராக க்ஷேத்திரம் சத்யவிரத க்ஷேத்திரன்றதுக்கு பேர் காரணமாயிடுச்சு. அது மேலே இதோட 2ஆம் அத்தியாயம் முடியறது. இதுக்கு மேலே 3ஆம் அத்தியாயத்தில் திரும்பி கேட்க போகிறார். இன்னும் 2 பேர் இருக்கிறது. காஞ்சின்னு ஒரு பேர் இருக்கிறது, பாஸ்கர க்ஷேத்திரம் ஒரு பேர் இருக்கிறது. அது எதனால வந்தது அப்படின்னா அது மேலே நரசிம்மருடைய சரித்திரத்தை நாளைக்கு எடுக்க போகிறார். அது என்னன்றதை நாளைய தினம் அனுபவிக்க பிராப்தம். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. எல்லாரும் திரும்பவும் கேட்டுக்கிறேன், நான் திரும்ப கேட்டுக்கிறேன். எல்லாரும் இப்படியே வந்து சேருங்க. திரும்பி ஒருத்தர் 4 பேர் அழிச்சு வந்து சேருங்க. எல்லாரும் வந்து பூர்த்தி அன்வயிச்சு அந்த பெருமாளை சயனத்தில் சேவிச்சுட்டு அப்புறம் கிளம்புங்க. ஸ்ரீமதே ராமானுஜாய.